வணக்கம். செம்மணி புதைக்குழி தொடர்பான பல உண்மை தகவலோடு 96ஆம் ஆண்டு செம்மணி சிந்துப்பாக்கடி, நாவற்குழி, தபால்கட்ட சந்தி, அரியாலை, கொழும்புத்துறை போன்ற அந்த பிரதேசங்களில் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தது என்பதையும், அங்கு அன்றைய காலத்தில் என்னென்ன நடந்தது என்பதும், தமிழர் என்ற ஒரே காரணத்துக்காக அங்கு என்னவெல்லாம் சித்திரவதை இடம்பெற்றது என்பதும், செம்மணியில் புதைக்கப்பட்ட உடலங்கள் அனைத்தும் எப்படியான நிலையில் இந்த அகழ்வு பணியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும், அங்கிருந்த சிங்கள இராணுவ படையால் எவ்வளவோ சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார்கள் என்பதும், இந்த விடயங்கள் சம்பந்தமாக நிறைய பேருக்கு இது தெரியாது. இந்த சம்பந்தப்பட்ட இடங்களில் இருந்த மக்களை நேசித்த, இனத்தை நேசித்த, தனது உயிருக்கு பயமில்லாத இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நியாயம் கிடைக்க வேணும், இந்த மக்கள் பட்ட துன்பங்கள் தெரியப்படுத்த வேண்டும். அன்றைய காலத்தில் அப்பிரதேசத்தில் வசித்த எமது உறவின் அதிர வைக்கும் உண்மை சம்பவங்கள் துணிச்சலாகவும் அச்சுறுத்தலுக்கு பயமின்றி தன் இனத்துக்காக இலங்கையில் உள்ள முக்கிய தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு வைத்திலிங்கம் கிருபாகரன் என்ற எமது உறவு, ஆனால் இது கூடுதலான நேரம் என்று இந்த பதிவை ஒதுக்கி விடாதீர்கள், அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இது அடுத்த சந்ததிகளுக்கும் இதை தெரியாதவர்களுக்கும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அந்த துணிச்சலான ஊடகத்துக்கு வழங்கிய பேட்டியை நீங்கள் இப்போது பார்க்கலாம். 2024 அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயான சபையினுடைய நிர்வாகத்தினர் நல்லூர் பிரதேச சபையுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இதில் 5 மில்லியன் ரூபா பெறுமதிக்கு புதிதான இந்து எரியூட்டும் நிலையம், அதாவது நெருப்பில் எரியூட்டுகின்ற தகனமேடை அமைப்பதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு, அதன் அடிப்படையில் நல்லூர் பிரதேச சபையினால் அந்த அதன் அடிப்படையிலே அந்த நிதியின் அடிப்படையில் தனியார் ஒருவர்களுக்கு டெண்டர் கோல் பண்ணப்பட்டு அது வழங்கப்பட்ட பின்னர் இந்த வருடம் தைப்பூசத்தண்டு அதற்கான அத்திவாரம் இடுகின்ற நிகழ்வு நடைபெற்று, அதிலிருந்து 2வது நாள் இதனுடைய ஆரம்ப கட்டாக இந்த தூணை அமைப்பதற்கான 4 குழிகள் அமைக்கப்படுகின்ற போது அந்த காலமை தொடங்கிய வேலை அன்று பின்னேரமே குறித்த இடத்தில் கையில் கட்டப்பட்டவாறு சில எலும்புகள் காணப்படுவதாக குறித்த குத்தகை நிறுவனத்தார் விலை கோரல் பெற்றுக்கொண்ட நிறுவனத்தினர் ஊழியர்கள் அந்த வேலையை இடைநிறுத்தி அது தொடர்பாக பிரதேச சபையிடம் முறையிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். சிலருக்கு சந்தேகம் வரலாம், இது ஒரு இந்து மயானம், ஆகவே மயானத்தில் இறந்தவர்களை கொண்டு வந்து முறையாக புதைப்பார்கள் என்று. ஆனால் கைகள் கட்டப்பட்ட நிலையில் யாரையும் புதைப்பதற்கு எந்த விதமான அவசியம் இல்லை. அவை கைகள் கட்டப்பட்ட நிலையில் எண்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டமை தான் இதன் திருப்பு முனையாக இருக்கிறது. அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அதன் பின்னர் பிரதேச சபையானது அடுத்த நாள் இந்த அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயான சபையினர் நிர்வாக சபையினருக்கு இது தொடர்பான தகவலை வழங்கிய நிலைமையில் ஓரிரு தினங்கள் இதில் கால நீடிப்பு இடம்பெற்ற காரணத்தினால் குறித்த நிர்வாக சபையில் நான் ஒரு உறுப்பினர் இருந்தாலும் கூட இது தொடர்பாக கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு அறிவித்து அவரை குறித்த பகுதிக்கு வருகை தந்து அவர் அதனை பார்வையிட்ட பின்னர் இது தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்து இதற்குரிய தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என, குறிப்பாக செம்மணி படை 96ஆம் ஆண்டு நடைபெற்ற செம்மணி படைகளுடன் தொடர்பட்ட இடமாக இந்த இடங்கள் இருப்பதால் மிகவும் 100 மீட்டர் பகுதிகளுக்குள்ளே இந்த சுற்றோட்டத்தில் அனைத்து விடயங்களும் நடந்த ஒரு நிகழ்வுகள் உரிய இடமாக இருப்பதனால் அது தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய கூறியிருந்தார். அதன் அடிப்படையிலே நான் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்து போலீஸ் நிலையத்தினால் நீதிமன்றத்துக்கு குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கின் அடிப்படையில் குறித்த பகுதியில் மாதிரி ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்ற நீதவான் அவருடைய கட்டளையின் பிரகாரம் சட்ட வைத்திய அதிகாரி, இது தொடர்பான தொல்பொருள் ஆய்வு ராஜ் சோமதேவா அவர்கள் போன்றவர்களுடைய செயற்பாட்டின் காரணமாக மாதிரி ஆய்வானது 9 தினங்கள் இடம்பெற்றது. அதுவும் குறிப்பாக 5ஆம் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து 3 தினங்கள் இடம்பெற்று அந்த நிலைமையிலே மழை பெய்ததன் காரணமாக குறித்த அகழ்வு மாதிரி அகழ்வு நிறுத்தப்பட்டு அதன் பின்னர் 6ஆம் மாதம் 2ஆம் தேதி இந்த அகழ்வான ஆரம்பிக்கப்பட்டு வெள்ளிக்கிழமை வரை அந்த அகழ்வு இடம்பெற்று அந்தவுடன் நிறுத்தப்பட்டது. அந்த காலப்பகுதியில் குறிப்பிட்ட ஒரு 4 கிடங்கு தொகுதியில் தான் நாங்கள் முதல் எலும்பை அவதானித்திருந்தோம். ஆனால் ஒரு கிடங்கு தொகுதியை நாங்கள் அகட்டி அகழ்வு செய்கின்ற போது முழுமையான 19 மனித உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அது மிகவும் மனவேதத்துக்குரியது. அந்த 19 உடல்களில்
என்னுடைய கணிப்பு, இனி சட்ட வைத்தியருடைய அறிக்கை விரைவிட்டு கூறலாம், குடும்பமாக கணவன் மனைவி சிறு குழந்தை, அதுவும் என்னுடைய கருத்தில் 1 வயதிற்குட்பட்ட குழந்தையுடைய எண்பு தொகுதிகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே குடும்பமாக இதுக்கு தகனம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதை சட்டவிரோதமாக புதைத்திருக்கின்றார்கள் என்றது உறுதியாகின்றது. அதன் அடிப்படையிலே சில வாரங்களுக்கு முன்னர் நீதிமன்றமானது இது ஒரு சந்தேகத்திற்கிடமான மனித புதைக்குழி என்பது உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார்கள் சர்வதேச சட்ட நியமங்களுக்கு அமைவாக. ஆனால் இருந்தபோதிலும் இங்கே நான் அவதானிக்கின்ற போது இங்கே நடைபெற்று எங்கேயோ ஒரு இடத்தில் சித்திரவதைப்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இங்கே கொண்டு வந்து புதைத்ததற்கான அனைத்து சான்றுகளும் இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக எந்த ஒரு உடல்களிலும் இந்த சிறுமிகள் உட்பட, நான் அந்த 1 வயதுக்கு உட்பட குழந்தைகள் உட்பட நான் சொல்கிறேன், எவருடைய உடையிலும் ஆடைகள் இல்லை, ஆடைகள் முற்றுமுழுதாக களையப்பட்டிருக்கின்றன. அடித்த சில தடயங்கள் இருப்பதாக என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது இன்னொரு இடத்தில் குறிப்பாக சித்திரவதைப்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இங்கே வந்து புதைத்திருக்கின்றார்கள் என்பதனை நான் நினைக்கிறேன். இதை சட்ட வைத்திய அதிகாரியினுடைய அறிக்கையும் நீதிமன்றத்தினுடைய அறிக்கையும் வந்த பின்னர் தான் இது தொடர்பான முழுமையான விவரம் கூறலாம். ஆனால் ராஜ் சோமதேவா அவர்கள் இந்த புதுவைக்கு மேதலியுமாக இதற்கு மிகவும் அருகாமையில் செய்மதி படத்தினுடைய உதவியுடன் இன்னொரு இடத்தையும் அடையாளப்படுத்தி இருக்கிறார். அதை நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். அந்த குறித்த பகுதியை மாதிரி ஆய்வு செய்ய வேண்டும் என நீதிமன்றம் கட்டளைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மாதிரி ஆய்வுக்காக ஒதுக்கப்பட்ட 2 மில்லியன் ரூபா பூர்த்தியாகின்ற நிலையில் அடுத்த கட்ட நிதி தேவைக்காக விண்ணப்பம் நீதிமன்றத்தால் முன்வைக்கப்பட்டிருந்த நிலைமையில் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட பாராளுமன்றத்தில் அது தொடர்பாக கதைத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவர்கள் நிதி ஒதுக்குவதாக ஒரு உத்தரவாதம் வழங்கி இருக்கின்றார்கள். அவ்வாறு நிதி ஒதுக்கினால் 26ஆம் தேதி 6ஆம் மாதம் என்னுடைய அகழ்ப்பணி ஆரம்பிக்க இருக்கின்றன. அந்த அகழ்ப்பணியானது 45 நாட்கள் இடம்பெற வேண்டும் என்று தீர்மானித்து இருக்கின்றார்கள். அதனுடைய அடுத்த கட்டத்தை பொறுத்துதான் இதுக்கு எவ்வளவு இந்த இன்னும் அகல வேணுமா என்று என்னுடைய சாதாரண ஒரு சிந்தனையில் நூற்றுக்கணக்கான 80 தொகுதிகள் இங்கே காணப்படும் என்று நான் ஐயமுறுகிறேன். நீங்கள் எத்தனை வருட காலமாக இந்த பகுதியில் வசிக்கிறீங்க? நான் பிறந்து வளர்ந்தது அரியால் தான். ஆனால் சில வருடம் நான் இந்த இடப்பெயர் 95ஆம் ஆண்டு இடப்பெயர்வு காரணமாக வெளியிடத்தில் சென்றிருந்து வந்திருந்தாலும் கூட இங்கே நடந்த நிகழ்வுகள் தொடர்பாக பூர்ணமான அறிவும் கேட்டறிவும் பட்டறிவும் எனக்கு இருக்கின்றது. இந்த பகுதியானது குறிப்பாக உங்களுக்கு சொல்லணும்னா 96ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி கிருஷாந்தி இந்த தெரிகின்ற நாவக்குழி வளைவில் வைத்து மறிக்கப்பட்டு அவை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த இராணுவத்தினர் படுகொலை செய்ததன் தொடர்ச்சியாக அவருடைய தாயார், அவருடைய சகோதரன் 16 வயது பரியோவான் கல்லூரி மாணவன் உட்பட அயலவர் உட்பட 4 பேர் படுகொலை செய்யப்பட்டதுடன் அதனுடைய தொடர்ச்சியாக நான் நினைக்கிறேன் இது கட்டாயமாக இங்கே நடந்ததை வரும் ஊடகத்தில் மிக தெளிவாக சொல்வதில்லை. ஒவ்வொரு ஊடகத்திலும் திரிவடைஞ்சு சொல்கிறார்கள். உண்மையான இங்கே நடந்த நிகழ்வு இதுதான். செப்டம்பர் 7ஆம் தேதி 96ஆம் ஆண்டு கிருஷாந்தி படுகொலை செய்யப்படுகின்றார். அதன் பின்னர் செப்டம்பர் 20ஆம் தேதி சர்வதேச மன்னிப்பு அவையானது இது தொடர்பான அவசரகால நடவடிக்கைக்கான ஒரு தீர்மானத்தை UA 266/96 என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் அடிப்படையில் இங்கே இந்த கிருஷாந்தினுடைய படுகொலையின் தொடர்பை கண்டுபிடிக்க வேண்டும் அவர்கள் முயன்றிருந்தும் போல அரசு இயந்திரம் அதை கண்டுபிடிப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் எவ்வாறு இந்த கிருஷாந்தினுடைய படுகொலை உண்மை வெளியே வருகின்றது என்றால் அந்த பிரணவன் என்ற அவருடைய சகோதரன் அந்த சைக்கிள் ஒரு விற்பனைக்காக ஒரு விற்பனை நிலையத்தில் இருக்கின்ற போது அவருடைய ஒரு உறவுக்கார பையன் அந்த சைக்கிளை அடையாளப்படுத்தி அந்த சைக்கிளை இவ்வாறு இந்த விற்பனை நிலையத்தில் இருக்கின்றது என்றதை தன்னுடைய உறவுக்காரரான யாழ் மாவட்ட தபால் அதிபராக இருந்த கோடீஸ்வரன் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் அவருடைய சார்பாக ஒரு பாராளுமன்ற மிகவும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்துத்தான் இந்த கிருஷாந்தினுடைய 45 நாட்களுக்கு பின்னர் கிருஷாந்தியின் உடல்கள் செம்மணி, அதாவது ஜாழ்வரவு வரவேற்கின்ற என்ற இடத்தில் இருந்த ஸ்ரீலங்கா காவல்படையினுடைய வீதிச்சாவடியின் காவலரனுக்கு மேற்கு பக்கமாக குறித்த காவலரிலிருந்து சில மீட்டர்கள் தூரத்தில் தாயை கயிற்றினால் நெருக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது நான் சொல்லவில்லை, சட்ட வைத்திய அதிகாரி குறிப்பிட்டது. அதே மாதிரி அயலவர் கழுத்து அதே மாதிரி கயிற்றினால் நொறிக்கப்பட்டு தனித்தனி புதைக்குழியில் புதைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசம் கிருஷாந்தியும் அவருடைய தம்பியார் பிறனவனும் பல துண்டுகளாக வெட்டப்பட்டு ஒரு கருத்த பொலித்தீனால் சுத்தப்பட்டு ஒரு கிடங்கில் இருந்து அகழ்ந்து எடுத்திருந்தார்கள். இதற்கான நீதி கண்டுடைப்புக்காக கிடைத்திருந்தாலும் கூட குற்றச்சாட்டப்பட்ட 6 இராணுவ குற்றவாளிகளுக்கும்
1998ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகின்றது. இவர்கள் குற்றவாளிகள், இவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கின்ற போது அவர்களிடம் இறுதியாக நீங்கள் என்ன ஆசை, உங்களுடைய இறுதியாக என்ன கூற விரும்புகின்றீர்கள் என்று கேட்கின்ற போது தான் இந்த சோமரத்ன ராஜபக்ச வாயை திறக்கின்றார். இந்த படுகொலையுடன் நான் தொடர்படவில்லை. எனக்கு மேலே இருந்த 20 இராணுவ அதிகாரிகள் பேரையும் குறிப்பிட்டு 20 இராணுவ அதிகாரிகள் தான் இந்த படுகொலையை செய்வார்கள். அவ்வாறு 400 தொடக்கம் 600 வரையானவர்களை படுகொலை செய்யவிட்டு அவர்கள் பணிப்பின் பேரில் தான் கொண்டு புதைக்கின்ற வேலைகளை செய்வதாகவும், தன்னுடன் பிரதிவாதியாக இருக்கின்ற பெரேரா உட்பட அந்த 6 குற்றவாளிகளும் அதற்கான இடங்களையும் அந்த குற்றம் நடந்த செயல்களையும் சாட்சியங்களாக மாறி கூற இருப்பதாக இருந்த நிலைமையில் இவர்கள் அதனை மூடி மறைப்பதற்காக காலம் நீடித்துக் கொண்டு செல்கின்ற போது சர்வதேசத்தின் தலையீட்டின் பேரில் 99ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் 16ஆம் தேதிகளில் இங்கே அவர்கள் அடையாளம் காட்டிய 20 இடங்களில் இருந்து அகழ்வு செய்வதற்கான உடல்களை எடுப்பதற்கான வேறு செய்தார்கள். இருந்த போதிலும் குறித்த இடத்திலிருந்து நான் நினைக்கிறேன் அன்னளவாக 15 உடல்கள் தான் அவர்கள் எடுக்கக்கூடியதாக இருந்தது. அதிலும் 2 ஆண்களுடையது 10 உடல்கள் அடையாளப்படுத்தப்பட்டன. மிகுதி உடல்கள் யாரென்று அடையாளப்படுத்தப்படவில்லை. 10 உடல்களும் சித்திரவதைப்படுத்தப்பட்டுத்தான் படுகொலை செய்ததாக அந்த அறிக்கைகள் கூறுகின்றன. என்னை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த ஒரு வருஷ கால அவகாசத்திற்குள் இங்கிருந்த அந்த தடயங்களை அழித்து அதனை எங்கேயோ கொண்டு சென்று எரியூட்டியோ அல்லது வேறு இடத்துக்கு அதனை மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்திருந்த போதிலும் அவர்கள் குறிப்பிட்டிருந்த தன் வாக்குமூலத்தில் சில இடங்களில் 50-100 உடல்களை ஒன்றால் புதைத்த இடங்களும் இருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை மறைப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். ஆண்டு துரதிர்ஷ்டவசம் நாங்கள் சர்வதேசம் என்று கூறுகிறோம். 20க்கும் மேற்பட்ட சர்வதேச நிபுணர்கள் குறித்த இடத்துக்கு வந்து அகழ்வு மேற்பார்வை செய்திருந்தார்கள். அதுவும் குறிப்பாக சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய பிரதிநிதி, அமெரிக்காவுடைய குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய பிரதிநிதி, இவ்வாறு சர்வதேச ஊடகங்கள் வந்து இருந்த போதிலும் அவருடைய இறுதியான அறிக்கை எவ்வாறு இருந்தது என்றால் அவர்கள் காட்டிய இடங்களில் மனித எச்சங்கள் காணப்படவில்லை, அதற்கான தோற்றுப்பாடும் இல்லை என்றவாறு முடித்து இன்றும் கிடப்பில் போடப்பட்ட இதாகத்தான் இந்த செம்மணி படுகொலை கிரிசாந்தினுக்கு என்னுடைய தீர்வு கிடைத்திருந்த போதிலும் ஏனைய 96ஆம் ஆண்டு காலத்தில் சில இதில் சொல்றீங்க 400, சில ஊடகங்கள் சொல்றீங்க 500, 96ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மட்டும் 628 நபர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பெயர் விவரங்களுடன் சகல ஆவணங்களும் அந்த குறித்த உறவுகளிடம் இருக்கின்றன. அந்த உறவுடைய சாட்சிகளும் மரணமடைந்து அழிவடைந்து கொண்டு செல்கின்றார்கள். ஆகவே 96இல் மட்டும் 628 பேர் குறித்த இந்த பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதனுடைய புதைகுழி எங்கே, அதனுடைய உண்மையான தன்மை எங்கே, இதை அரசு கொண்டு வர மாட்டாது. சர்வதேசமும் தன்னுடைய நலன் சார்ந்து செயற்படாமல் என்னை பொறுத்தவரை இந்த விடயம், இந்த அகழ்வு நிச்சயமாக திருக்கேஸ்வரமோ அல்ல சதோசாவோ அல்லது போல கிடப்பில் போடப்படாமல் இதனுடைய உண்மை தன்மைகள் வெளிக்கொண்டு வரப்படும். அதற்கான சாட்சியங்கள் மக்கள் இருக்கின்றார்கள், புலம்பெயர் தேசத்திலும் இருக்கின்றார்கள், இங்கும் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த 7 பேருக்கு மேலதிகமாக இந்த 20 இராணுவ அதிகாரிகள் உட்பட இந்த அரச இயந்திரத்தை நாங்கள் குற்றவாளியாக விரும்புகிறோம். இந்த அரச இயந்திரத்தினுடைய கட்டளை இல்லாமல், அதுவும் குறிப்பாக சமாதானத்தின் தேவையாக காட்டிய சந்திரிகாவுடைய கட்டளை இல்லாமல், இராணுவத்தின் கட்டளை இல்லாமல் இதை செய்ய முடியாது. குறிப்பாக இந்த சுடலையை பார்த்தீங்கன்னா 95ஆம் ஆண்டு இருந்து 2011ஆம் ஆண்டு வரை இது காவலரனும் சுற்றி இதை தூக்கி முள்ளு கம்பியும் இருந்தது. நாங்கள் தகனம் செய்ய வருகின்ற போது சைட்டால் போய் வரலாம். அது குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் அனுப்பிட்டிருந்தார்கள். மற்றவர்கள் முழுவதுமாக 95இலிருந்து 2011 வரை இராணுவ காவல் அரண் இந்த ஒரு இடமாக இருந்தது. ஜாழ்வரவில் பிரதான காவலரனாக இருந்தது. குறிப்பாக இந்த ரோட்டுக்கு கிழக்கு பக்கமாக இருக்கின்ற கொட்டுக்கிணத்தடி என்பது இராணுவத்தினுடைய வதை முகாமாக காணப்பட்ட பகுதியாக இருக்கின்றது. தபால் கட்டை இதுல இருந்து ஒரு சில 500 மீட்டருக்குள் தபால் கட்டை சந்தியில் இருக்கின்ற ஜெயா பில்டிங் என்பது இராணுவத்தினுடைய சித்திரவதை கூடமாக இருந்தது. ஆக குறித்த இராணுவ அதிகாரி உட்பட சில மக்களும் சாட்சிகள் வழங்கி இருக்கிறார்கள். இன்னொரு விடயம், புங்கங்குளம் பகுதியில் இருக்கின்ற மிக பிரதான சோதனை இராணுவ முகாம் பெரிய இராணுவ சித்திரவதை முகாமாக இருந்தது. அவ்வாறு கொழும்பு துறையில் இருந்தது. இந்த ரோட்டுக்கு கிழக்கு பெருமாத்தில் 50 மீட்டர் காங்கால் உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்தது. இவ்வாறு இராணுவம் நிறைந்திருந்த இந்த பகுதியில் இந்த தமிழர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக அத்தனை பேர், நான் கேட்கின்றேன், இளைஞர்களோ முதியவர்களோ காரணத்தை சொல்கிறீர்கள். அந்த 1 வயதுக்குட்பட்ட மழலை செல்வங்கள் என்ன பாவம் செய்தார்கள்? அவர்களை படுகொலை செய்ய என்ன காரணம்? அவருடைய உடம்பில் இந்த ஒட்டு துணி இல்லாமல் அகற்றி நீங்கள் படுகொலை செய்வதற்கான காரணம் அவர்கள் தமிழர்களாக இருப்பதற்கான ஒரே ஒரு காரணத்தினால் தான் அவர்கள் படுகொலை செய்திருக்கின்றார்கள். இதற்கான நீதி கிடைக்க வேண்டும். நீதி கிடைக்காத பட்சத்தில் நிச்சயமாக நான்
என்னுடைய உயிர் போனாலும் நான் அஞ்ச போவதில்லை. நான் நிச்சயமாக தொடர்ந்து இது தொடர்பாக எங்கே செல்லும் அனைத்து இடங்களும் என்னுடைய குடும்பத்தில் இவரும் ஆக்கப்படவில்லை, காணாமல் ஆக்கப்பட்ட சாட்சியங்கள் அறிந்து கொண்டிருக்கின்ற அவர்கள் சார்பாக எந்த இடத்துக்கும் நாங்கள் போக தயாரிக்கிறேன். இது ஒரு ஒபிஷியல் இல்லாத ஒரு தகவல். கிருஷாந்தினுடைய படுகொலையை வெளியே கொண்டு வருவதற்காக பின்புலத்தில் இருந்து செயற்பட்ட ஒரு நபரும் 2007ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் நினைக்கிறேன் மீசாலை பகுதியில் வச்சு இனம் தெரியவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். அந்த நிகழ்வு நடக்கும். இதற்கு நாங்கள் அஞ்ச போவதில்லை. எங்களுக்கு நாங்கள் இங்கே சிங்களவருக்கு எதிரான குரலை நான் கொடுக்கவில்லை, அல்ல பௌத்தத்துக்கு எதிரான நான் குரலை கொடுக்கவில்லை. இந்த தேசத்தில் காலங்காலமாக வடக்கு கிழக்கு தேச வாழ்ந்த எங்களுடைய மக்களுடைய சுயநிலை உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும், எங்களுடைய தேசியம் அங்கீகரிக்கப்பட வேண்டும், எங்களுடைய தாயகம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். உங்களுடன் சேர்ந்து வாழ நாங்களும் தயாராக இருக்கின்றோம். எங்களையும் ஒரு இனத்துவ குழுமமாக நீங்கள் எங்களுக்குரிய உரிமையை தர வேண்டும். அவ்வாறு தரவில்லை என்றால் நாங்கள் இது உருவான குரலை என்றும் கொடுத்து கொண்டே இருப்போம். நன்றி. உண்மையாக அந்த அண்ணனுடைய மனதிலிருந்து வந்த அந்த கருத்துக்கள், விடயங்கள் வெறும் வார்த்தைகள் மாத்திரமல்ல, வலிகள், வேதனைகள். அந்த வலி வேதனை தான் இப்பொழுது அவருடைய கண்ணீர் மூலம் நிரம்பி இருக்கின்றது. அந்த கண்ணீருடன் வந்த வலி வேதனையின் கருத்துக்கள் தான் அவை. இப்பொழுது இதையெல்லாம் கூறிய இவருக்கு அச்சுறுத்தல் வரலாம். நிச்சயமாக இந்த மாற்று கருத்துக்கு இல்லை. ஏன்னா இந்த ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே என்னுடன் இருந்த சில பேருக்கு அவ்வாறு நடவடிக்கை நடந்திருக்கின்றன. இதை நான் அஞ்ச போவதில்லை. நான் கேட்டு இந்த பூமியில் வந்து பிறக்கவும் இல்லை, நான் கேட்காமல் கேட்டு நான் இங்கே போகாமல் இருக்க போகிறோம் இல்லை. அதுவரையும் எந்த இனத்திற்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் வரை நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பேன். இது என்னுடைய சம்பந்தப்பட்ட விடயம் இல்லை. இங்கே இறந்து கிடக்கின்ற நீங்கள் அந்த 80 தொகுதியை நீங்கள் மிகவும் உன்னிப்பாக பாருங்கள். ஒரு ஆண், ஒரு தந்தை, அதுக்கு பிறகு ஒரு தாய், அதனுடைய காலடியில் மழலை, இவ்வாறு பல 80 தொகுதிகள் காணப்படுகின்றன. இதற்கான தீர்வை எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆகவே இதுதான் எமது தாயகத்தில் நிகழ்த்தப்படுகின்ற கொலைகள். ஆகவே இது வடக்கில் மட்டும் ஒரு இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட புதைக்குழிகளின் உண்மைத்தன்மைகள்தான் இவை. இன்னும் நிறைய இருக்கின்றன, இன்னும் தெரியாமல் இருக்கின்றன, இன்னும் மறைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சென்ற அரசாங்கங்களால் மறைக்கப்பட்டு இழுத்தடிப்பு செய்யப்பட்டு அதை கிடாப்பில் போடப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தி உண்மைத்தன்மையை கொண்டு வருபவர்கள் மீது ஒரு அச்சுறுத்தல், கொலை அச்சுறுத்தல் போன்ற நிகழ்வுகளால் அனைவரும் இந்த அச்சுறுத்தலுக்கு பயந்து எவரும் முன்னுக்கு வருவதில்லை. இதை தெரிந்தவர்கள் இருந்தால் இது இந்த உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வேண்டும். இந்த அனுர அரசாங்கத்தில் இந்த வடக்கில் வந்து நிறைய வாக்களிச்சிருக்கிறீங்க. அந்த நன்றி கடனுக்காக எங்களுக்கு இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு ஒரு தீர்வை வழங்க வேண்டும். இந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். இதை ஒவ்வொரு சாட்டுப்போக்குக்காக கிடாப்பில் போடுவது அல்லது பின்னெடுத்து செல்வது எமது மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளில் இதுவும் ஒன்று. எனவே இந்த புதிய அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும், ஆதரவு வேண்டியது வழங்காமல் இருப்பது அது அவரவர் தனிப்பட்ட பிரச்சனை, அது அவரவர் சொந்த விருப்பங்கள். ஆனால் எம் இனத்துக்காகவே அது இருக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட எம் இனத்துக்காகவே அந்த குரல்கள் ஒலிக்க வேண்டும். நாங்கள் சமூக வலைத்தளங்களில் நிறைய இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக பலர் குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள், நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த அரசாங்கம் நல்லது செய்கிறது, நல்ல திட்டங்களை செய்கிறது, ஊழல்களை ஒழிக்கின்றது, ஊழல்களற்ற நாடாக அது உருவாக்க நினைக்கின்றது. எங்களுக்கும் இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஆனால் எமக்கு கிடைக்கப்பட்ட அநீதிகளை இந்த அனுர அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் எமது ஊடக நண்பர்கள், இந்த சமூக வலைத்தள நண்பர்கள் அனைவருக்கும் ஒன்றை நான் கேட்கின்றேன். நீங்கள் ஆதரவு வழங்குவது எம் இனத்துக்காக என்றால் நீங்கள் இந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு, இந்த மக்களுக்கு ஒரு நல்லொரு தீர்ப்பு உங்களால் வழங்க முடியுமா? நீங்கள் இதில் கதைத்து கொண்டிருக்கும் எனது நண்பர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு கதைப்பது அது உங்கள் விருப்பம், என்ற விருப்பம், அது அவரவர் சொந்த விருப்பங்கள், அதில் நாங்கள் தலையிட முடியாது. ஆனால் ஒரு இனம் என்ற ரீதியில் எம் இனத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை இந்த ஆதரவு வழங்கும் இந்த ஊடக நண்பர்கள், இந்த வலைத்தளங்களில் இருக்கின்ற நண்பர்கள் அனைவரும்
இந்த அரசாங்கத்துக்கு உங்களால் முடிந்த ஒரு பிரசரை கொடுக்க முடியுமா? அல்லாது விட்டால் இந்த வடகிழக்கிலே இருக்கின்ற புதைக்குழிகளுக்கு உங்களால் ஒரு தீர்வை காண முடியுமா? இது உங்களால் முடியுமா? எதையும் வரலாறுகள் தெரியாமல் இந்த ஊடகங்களில் சும்மா கதைச்சிட்டு போகக்கூடாது. இந்த எம் இனத்துக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கும் எம் உறவுகள் அவர்கள் வேலையில்லாமல் இதில் இந்த மக்களுக்காக கதைக்கவில்லை. எல்லாருக்குமே புதைக்குழிகள் இல்லை, எல்லாருடைய உறவுகளும் புதைக்குழியில் இல்லை. இதில் எம் இனம் சம்பந்தப்பட்டது. எம் இனத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளைத்தான் யாரை வேறண்டு இல்லை, பொதுவாகவே இது கதைக்க வேண்டியிருக்கிறது. இந்த வலைத்தளங்களில் இருக்கிற சில நண்பர்களை நான் கவனித்திருக்கின்றேன். இவர்கள் அரசியல்வாதிகளை போட்டு தாக்குகிறார்கள். அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் கதைப்பது அங்கு செயல்படுத்துவதாக நீங்கள் இந்த சமூக வலைத்தளங்களையும் ஊடகங்களையும் கதைச்சு கொண்டிருக்கிறீங்க. அப்படியானால் இந்த அநியாயங்களையும் நீங்கள் அங்கு செயலில் காட்ட வேண்டும். அப்போது நீங்கள் கதையுங்க, நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வீரவசனம் பேசிக்கொண்டு எமக்கு தேவையானதை நீங்கள் கதைக்காமல் எம் இனத்துக்கான தேவைதான் முக்கியம் இப்போதைக்கு. அதை முதல்ல கரிசனை கொள்ளுங்க. உங்கள் ஆதரவை பயன்படுத்தி இந்த நீதியான விசாரணைக்கும் சர்வதேச கண்காணிப்போடு இந்த புதைக்குழிகளை தேடும் பணிகளிலும் இந்த செம்மணி புதைக்குழிக்கும் உங்களால் ஒரு தீர்வு வழங்க முடியுமென்றா நாங்கள் இது சம்பந்தமாக இதில் கதைக்க மாட்டோம். உங்களுக்கு பின்னால் நாங்கள் துணையாக நிற்போம். நடந்த விஷயங்கள், உண்மை சம்பவங்கள், எம் இனத்துக்கு இழைக்கப்பட்ட கொடூரங்களை பற்றித்தான் நாங்கள் இப்போ கதைக்கிறோம். அந்த கொடூரங்களை இந்த அரசாங்கத்தின் மூலம் வெளிக்கொண்டு வேண்டும். இதுக்கான நியாயங்கள் கிடைக்க வேண்டும். அதுக்கான நியாயங்கள் கிடைக்கும் பட்சத்தில் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் பூர்ண ஆதரவை வழங்குவோம். அது எல்லா தமிழ் மக்களும் வழங்குவார்கள் என்று சொன்னால், இப்போதைக்கு 3 சீட் தான் கொடுத்துக்கிறார்கள். இனிவரும் காலங்களில் அவர்கள் இந்த மக்களுக்கு ஒரு நன்றி கடன் செய்வார்களாக இருந்தால் அவர்கள் என்றும் மறக்க மாட்டார்கள். அவருக்கான பரிசை வழங்குவார்கள் என்பது மாற்று கருத்துக்கு இடமில்லை. கதைக்கணும் என்று கதைக்கக்கூடாது. உண்மைத்தன்மைகளை கதைங்க, உண்மையான விஷயங்களை செய்யுங்க. உங்களோட பொழுதுபோக்குகள் இருந்தாலும் எமது இனத்துக்கான நகர்வுகளும் அனைவருக்கும் கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளை அடுத்த சந்ததிக்கு நாங்கள் சொல்லிவிட்டு போக வேண்டிய நேரமும் இருக்கின்றது. ஆகவேதான் அனைத்து உறவுகளும் ஒற்றுமையாக நின்று இந்த மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை வழங்க வேண்டும் என்று தான் எங்கள் கோரிக்கையாகவும் இருக்கின்றது. இதை கருத்திலெடுத்து அடுத்த எமது சமூக சிந்தனைகளோடு நாங்கள் இணைந்து செல்ல வேண்டும் என்பதுதான் எமது கோரிக்கையாகவும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.